ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாரீ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் நம்ம ஒர்க் பண்ண போகிற ப்ளவுஸோட சாரியோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிரைட் கோல்டன் கலர் வித் ராணி பிங்க் பார்டர்ஸ் வர மாதிரி இருக்குது. அண்ட் சாரியோட ரெண்டு சைடுமே இந்த அளவுக்கு லென்த்தியான பார்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு ஷேடிங் எஃபெக்டில் ஃப்ளோரல் பேட்டர்ன் இருக்குது. சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃப்ளோரல் பேட்டர்ன் தான் இருக்குது. ஃப்ளார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் மாடலில் இருக்குது. அண்ட் லீவ்ஸும் நிறைய மாடல் லீவ்ஸும் இருந்துச்சு. ஸோ ப்ளவுஸ் டிசைனுமே ஃப்ளோரல் பேட்டர்ன் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். தென் சாரியோட முந்தானி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோல்டன் கலர் வித் ராணி பிங்க் மிக்சடாக வர மாதிரி ஜரி ஒர்க் வச்சு ஃபுல்லாகவே முந்தானி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக சாரீ பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஸோ ப்ளவுஸ் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் டிசைன் பார்க்குறோம். ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் தான். பிளெயின் நெட் கிளாத்தில் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே. ட்ரேசிங் கிளியராக தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் ட்ரேசிங் பேப்பர் காமிச்சிடுறேன். இதுதான் ப்ளவுஸோட ட்ரேசிங் பார்த்தீங்க அப்படின்னா 4 பெரிய ஃப்ளார்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்ல கொடி டிசைன் வந்து ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். தென் லீவ்ஸ் வந்து ஒரு 3 மாடல் லீவ்ஸ் வரும். ஸோ அந்த மாடல்ஸ் எல்லாமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். தென் இது அப்படியே நெட் கிளாத்தில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் ஃப்ரேமில் மாட்டியிருக்கேன். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த பெரிய ஃப்ளார் சொன்னேன்ல, அந்த ஃப்ளாரோட சென்டர் போர்ஷனில் வந்து பிளெயின் சக்கரி கோல்டன் கலர் பிளெயின் சக்கரி வச்சு ஒரு சின்ன ஃப்ளார் மாதிரி ரெடி பண்ணோம். சக்கரி ஸ்டிச் பண்ணும்போது எப்போவுமே டபுள் ஸ்டிச் கொடுக்காம சென்டரில் வந்து ஒரு பிளெயின் ஸ்டிச்சும் கொடுத்து பண்ணோம் அப்படின்னா ஸ்டோன் ஃபிட் பண்ணுறப்போ ஸ்டோன் வந்து கரெக்டாக செட் ஆகும் உள்ள. ஸோ அதுக்காக எப்போவுமே ஸ்டிச் பண்ணும்போது 3 ஸ்டிச் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சக்கரி ஃப்ளார் சென்டரில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ளாரோட அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நார்மல் கோல்டன் கலர் ஜரி யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் சிங்கிள் லைன் கொடுக்குறேன். ஃப்ளாரோட சென்டர் போர்ஷனையும் கவர் பண்ணி 6 பெட்டல்ஸ்க்கும் கண்டினியூஸாக வர மாதிரி செயின் ஸ்டிச்சு சிங்கிள் லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாரோட பெட்டல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி லோடிங் கொடுக்கறதுக்காக பேஸுக்காக இந்த மாதிரி ஜர்தோசி வந்து 2 பீஸாக வச்சு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணி லோட் பண்ணும்போது எம்போஸ் லுக் இருக்கும். நெக்ஸ்ட்டு லோட் பண்ணுறதுக்காக ராணி பிங்க் கலரில் கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற கட் பீடை விட கொஞ்சம் சின்ன சைஸ் பீட்ஸ் தான். யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும், பட் அவுட்லுக் நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா இந்த மாதிரி பெட்டல்ஸ்லாம் பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணுறப்போ கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபில் பண்ணுற மாதிரி ஃபில் பண்ணணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் வந்து கொஞ்சம் கிராஸில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லோடிங் எஃபெக்டில் பண்ணுறப்போ பெட்டல்ஸ் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெட்டல் வந்து ராணி பிங்க் கலர்லேயே ஜர்தோசி யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். ஜர்தோசி யூஸ் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டே கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சைஸ் வந்து அந்த பெட்டல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். சேம் இதே மாதிரி ஆல்டர்னேட்டாக ஃப்ளார் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் ஃப்ளார்லேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் இன்னொரு ஃப்ளார் போட போகிறேன். நெட் கிளாத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம ஒரு ஃப்ளார் போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ளார் போட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிளெயினாக 2 நாட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிற இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து அது வந்து கட் ஆகாது. ஸோ அதை வந்து கிளியராக இதில் காமிச்சிருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நெட் கிளாத்தில் டிசைன் ஃபுல்லாகவே டிசைன் பண்ணுறப்போ இதுதான் மெயினாக நமக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும். கீழே இருக்கிற இதை வந்து கட் பண்ணால் ஃபுல்லாகவே கட் ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இந்த மாதிரி டபுள் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அதை கண்டினியூ பண்ணி அப்படியே இந்த ஃப்ளார் போட்டிருக்கேன். பேர்ல் ஒயிட்டில் ட்ராப் பீட்ஸ் யூஸ் பண்ணி டிப் போர்ஷனில் ஒரு சுகர் பீடை யூஸ் பண்ணி ஃப்ளார் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 மாடல் ஃப்ளார்ஸும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த கொடி லைன்ஸும் ஃபுல்லாகவே சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 3 மாடல் லீவ்ஸ் வரும்னு சொன்னேன்ல, அதில் ஃபஸ்ட்டு மாடல் வந்து ராணி பிங்க் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி
நார்மல் லீவ் ஸ்டிச் கொடுப்போம்ல அதுதான் 4 பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். சாரீ பார்த்துருப்பீங்க. சாரீ ஃபுல்லாகவே மெஜாரிட்டியாக கோல்டன் கலரும் பார்டர்ஸில் மட்டும் இந்த மாதிரி ராணி பிங்க்கும் இருந்துச்சு. சாரியில் வேறு எந்த கலர்ஸுமே இல்லை. ஸோ நம்மளும் டிசைன் பண்ணுறப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் மெட்டீரியல்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். கோல்டன் கலர் அப்புறமா ராணி பிங்க்லேயே கொஞ்சம் ஷேட்ஸ் வர மாதிரி எடுத்திருக்கேன். தென் ஒயிட்டும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு லீஃப் போடுறோம். அது வந்து கோல்டன் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி லீஃப் போட்டிருக்கேன். ஃபைனல் அவுட்லுக் காமிக்கிறப்போ எதில் எந்த லீவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மாடல் லீஃப் தான். அதுக்கு வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்கேன். ஜர்தோசியை வந்து இந்த மாதிரி ஒரு 1 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சின்ன லூப் மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மிடில் இருந்து இன்னொரு சின்ன பீஸ் ஜர்தோசியும் எண்டில் வந்து ஒரு சுகர் பீட் அண்ட் ஒரு சீக்வன்ஸ் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். தென் அந்த லூப்லேயுமே ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேஃபாக இருக்கும். சேம் இதே மாதிரி அந்த சைடும் ஒரு லீஃப் போடுறேன். இந்த மாதிரி ஜர்தோசிலாம் யூஸ் பண்ணி பண்ணுறப்போ கொஞ்சம் டைம் ஆகும் டிசைன் பண்ணுறதுக்கு. பட் அவுட்லுக் நல்லாயிருக்கும். இது நெட் கிளாத்தில் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். நார்மலாக இதை வந்து நார்மல் ப்ளவுஸ் பீஸில் பண்ணுறோம் அப்படின்னா இதை விட கொஞ்சம் ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம். பட் நெட் கிளாத்துங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லீவ்ஸ் ஃபுல்லாகவே போட்டதுக்கு அப்புறமா அதுக்கு மிடில்லலாம் சின்ன சின்ன கேப் இருக்குது. ஸோ அதையுமே இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக அந்த குட்டி குட்டி ஸ்பேஸில் எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிளெயின் சக்கரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, நார்மல் ப்ளவுஸில் நம்ம ஃப்ளோரல் பேட்டர்ன் போடுறோம் அப்படின்னா இந்த சின்ன சின்ன ஸ்பேஸிங் கூட அந்தளவுக்கு நமக்கு வந்து தெரியாது. பட் இந்த மாதிரி நெட் கிளாத்தில் ஒர்க் பண்ணுறப்போ நம்ம அந்த கொடி டிசைனை எந்த அளவுக்கு கிராண்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு எம்டியாக இருக்கிற ஸ்பேஸ் எல்லாம் அப்படியே விட்டுறணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் நெட் கிளாத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லா டிசைன்ஸையுமே நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஃப்ளோரல் பேட்டர்ன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எம்டி ஸ்பேசஸ் நிறைய இருக்கும். ஸோ இந்த ஃப்ளோரல் பேட்டர்னை எந்த அளவுக்கு கிராண்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொடி டிசைன்ஸில் அந்த சக்கரி யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு கிராண்டாக பண்ண முடிஞ்சுது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கொடி டிசைன்லேயுமே அங்கங்கே வந்து ராணி பிங்க் கலரில் ஐ ஷேப்பில் கிளிப் ஸ்டோன்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் கிராண்டாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறமா அதில் சாக் பீஸ் வச்சு சின்ன சின்ன டாட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸ்பேஸ் நிறைய இருக்க இடத்துலலாம் அதிலலாம் சக்கரி ஃப்ளார்ஸ் போடணும். அதையும் ஃபில் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எம்டி ஸ்பேசஸ் இருந்ததுல எல்லாமே சக்கரி ஃப்ளார்ஸ் அண்ட் ரெடிமேட் சீக்வன்ஸ் ஃப்ளார்ஸும் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். நெட் கிளாத்தில் ஒர்க் பண்ணுறப்போ எப்போவுமே நீட் ஃபினிஷிங்காக கீழே வந்து எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிவிடுவேன். சேம் இந்த டிசைன்லேயுமே அதே மாதிரி எக்ஸஸாக இருக்க த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி நீட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதையுமே அட்டாச் பண்ணியிருக்கேன். தென் இதுதான் ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன். பேக் நெக் வந்து போட் நெக் தான். போட் நெக்கில் இந்த மாதிரி ஒரு டிசைனர் நெக் கொடுத்துட்டு அதை சுற்றி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு பார்டர் ஒர்க் கொடுத்துட்டு 2 சைடும் ஷோல்டருக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஃப்ளோரல் பேட்டர்ன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ளவுஸ் பீஸ், ஆக்சுவல் ப்ளவுஸ் பீஸ் இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே ஜரி ஒர்க் இருந்ததுனால தான் பிளெயின் நெட் கிளாத் எடுத்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனல் அவுட்லுக் இது தான். ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ஸ்லீவில் ஹேங்கிங்ஸும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் வந்து ரொம்ப கிராண்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம சேம் ப்ளவுஸ் பீஸ்லேயே ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்தளவுக்கு லுக் இருந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி நெட் கிளாத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறப்போ தான் அந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் உங்களுக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ